ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யட்சமாய் கண்டு உணர்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து அதற்குரிய பலன்களை எம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமும் எங்கள் மூலம் மகிமைப்படுத்தப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே, உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ, ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ, அறியாய் உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே, உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. பணம் போனால் வந்திடலாம், காலம் வந்திடுமா, பணம் போனால் வந்திடலாம், காலம் வந்திடுமா, பொருள் போனால் வந்திடலாம், வாலிபம் வந்திடுமா, பொருள் போனால் வந்திடலாம், வாலிபம் வந்திடுமா, உணர்வாய் உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. மரணத்தையே நோக்கி நிதம் பயணம் தொடர்கின்றோம், மரணத்தையே நோக்கி நிதம் பயணம் தொடர்கின்றோம். வெறுத்தாலும் மறுத்தாலும் அந்த பயணம் விடுவதில்லை, வெறுத்தாலும் மறுத்தாலும் அந்த பயணம் விடுவதில்லை. உண்மை உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே நோக்கி திரும்பிடுவார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே நோக்கி திரும்பிடுவார். விலையில்லா ரட்சிப்பையே இன்றே அடைந்திடுவார். விலையில்லா ரட்சிப்பையே இன்றே அடைந்திடுவாய். வாராய் உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. காலங்களும் தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லை. காலங்களும் தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லை. செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. அதனால் உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ? ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ? அறியாய் உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்ற சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளை தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கிருபைகளையும் இரக்கங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளின் ஆழ்ந்த கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அவைகளை எங்கள் இருதயத்தின் பலைகளை எழுதி கொண்டு அவைகளின் பிரகாரமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். எழுந்து நின்று 138வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியையை நிகழவிடாதிருப்பீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. கரங்களை தட்டி நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே,
பாத்திரரே, என் துதிக்கு பாத்திரரே, நிழலெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தான். அல்லேலூயா. நிழலெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் ஆமென் இன்னும் ஹல்லேலூயா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயே எல்ரோயே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயே எல்ரோயே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆமென், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடு. ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார்.
உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைத்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் 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 களி கூறுவோம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை, ஆராதனை,
அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனு ஆராதனை உமக்கே. எல்லோரும் வாய்களை திறந்து எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனு ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு 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 பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு 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 நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
எங்கள் நடுவில் அசைவாடும் நல்ல தேவனே, உம் கிருபைகளுக்காக நன்றி, உம் இரக்கங்களுக்காக நன்றி. நாங்கள் உம்மை நோக்கி அழைக்கிறதற்கு முன்பதாகவே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வருகிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தேவனாக, நீர் எங்கள் கன்மலையாக, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல கர்த்தராக, எங்களுக்கு துணையாய் நிற்கிறவராகவே இருக்கிறபடினால் உம் நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற நல்ல கடவுளே, உம் இரக்கங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். உம்முடைய கர்த்தாவை மகிமைக்கு நேராக எங்கள் இருதயத்தின் கதவுகளை திறந்து உம்மை நோக்கி நாங்கள் யாவரும் இணைந்து உம்முடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா இரக்கங்களுக்காக நன்றி, எல்லா கிருபைகளுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். தேசங்களிலே காணப்படக்கூடிய அநேக விதமான கொள்ளை நோய்கள், இன்றைக்கும் கூட நிறைய கொள்ளை நோய் கிருமிகள் தேசத்தின் எல்லைகளிலே பரவி கொண்டிருக்கிறதாக செய்திகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த கொள்ளை நோய்களினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி மக்கள். உலக அளவிலே எல்லா இடங்களிலும் இந்த கொள்ளை நோய் தாக்குதல்கள் அதிக வீரியம் கொள்ள ஆரம்பிக்கிறதுனால எத்தனையோ ஜனங்கள் மாண்டு மடிந்து கடந்து போகக்கூடிய அவல நிலைகளை கண்கூடாக நம்ம கண்டு கொண்டு வருகின்றோம். மனிதனுடைய இரத்த அணுக்களினாலே எதிர்க்க முடியாத அளவிற்கு நோய் திறன்கள் வாய்ந்த இந்த நோய் கிருமிகளுடைய தாக்குதலின் வீரியம் அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை பிசைந்து கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? ஜனங்களுடைய மரணத்தை தடுக்க முடியவில்லையே, ஜனங்களுக்கு வரக்கூடிய இந்த கொள்ளை நோய்களிலே நின்று அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே. புதிய புதிய ரூபத்திலே உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய இந்த கொள்ளை நோயினுடைய வீரியம், ஒரு முறை அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொள்ளை நோய்க்கு உரிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகிறது உண்டானால் அது தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வேறொரு வடிவாக கடந்து வந்து மனித குலத்தையே அழிவை நோக்கி அழித்துக் கொண்டு போகிறதை கண்கூடாக பார்க்கிறோமே. இவைகளை தடுக்க மனிதனுடைய ஆற்றலால் முடியாது, மனிதனுடைய சக்தியினால் முடிகிறதே இல்லை, மனிதனுடைய ஞானத்தினால் இவைகள் ஒன்றும் தடுக்கப்பட முடியாது. கர்த்தராகிய தேவன் ஒருவர் நினைத்தால் மட்டுமே இப்படிப்பட்ட நோய்களுடைய தாக்குதல்களிலே நின்று ஜனங்களின் நிலைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்ற முடியும் என்கிறதுனாலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதிரி எத்தனை நாடுகள்ல இந்த மாதிரி நோய் தொற்று கிருமிகளுடைய வீரியம் அதிகமாய் காணப்படுகிறது. நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய சாவின் எண்ணிக்கை அதிகமாய் காணப்படுகிறதோ அந்தந்த நாடுகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய அகிலம் உலகம் எங்குக்கும் மெய்யாகவே கடந்து வரட்டும். இந்த நோய் தொற்று கிருமிகளிலே நின்று காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய இரக்கத்தினால் மட்டுமே ஆகும் என்று நாம் அறிந்திருக்கிறதுனாலே கர்த்தருடைய இரக்கத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தாவீது பக்தன் இன்றைக்கு சொன்னானே, எத்தனையோ விதமான காரியங்கள் வர ஆரம்பித்தாலும் நாங்கள் கர்த்தருடைய கைகளிலே விழுவோம் என்று சொன்னாரே. கர்த்தராகிய தேவன் நமக்கு மெய்யாகவே இரக்கங்களை தராதிருக்கிறது உண்டானால் இவைகளை தடுக்கிறது எப்படி, இவைகளை நிறுத்துகிறது எப்படி? கர்த்தருடைய இரக்கத்திற்காக எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம், எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே இறங்கும், மக்களுடைய கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விதமான அவல நிலைகளை பாடுகளை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும். வியாதிகள்னால அவங்க படக்கூடிய வேதனைகளை உம்முடைய கண்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உலக நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய இந்த நோய் தாக்குதல்களின் வீரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் குறைக்கப்படும்படிக்காக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரீர் அங்கீகரியும் கர்த்தாவே. எத்தனை மக்களுடைய சரீரம் இந்த நோய் தொற்றுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் சுகமாக்குவதாக, ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் விடுதலையாக்குவதாக, ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படுத்தப்படாத ஒவ்வொரு நோய் தொற்று வீரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் சுட்டரிக்கப்படுவதாக, சாம்பலாக்கப்படுவதாக, எரியூட்டப்படுவதாக. உம்முடைய கிருபை ஜனங்களின் எல்லைகளை பாதுகாக்கட்டும். இனி சாவுக்கு இடமான எந்த நோய் தொற்றினாலும் ஜனங்களுடைய சரீரம் பாதிக்கப்படாதபடி உம்முடைய இரக்கங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வளமையான ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி பல செய்திகளின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். பல நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே கொடுக்கப்பட்ட ஒன்றாக விளங்கிற்று. இன்றைக்கும் கூட ஒரு புதிய நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய பலனை எவ்வளவு தூரம் இழக்கச் செய்கிறது என்பதை பற்றித்தான ஒரு கருத்தாழம் நிறைந்த ஒரு செய்தியை நீங்களும் நானும் மெய்யாகவே ஆழமாய் கவனிக்கப் போகிறோம். செய்தியை நாம் முற்று கவனிக்கிறது உண்டானால் இவைகளின் மூலம் கர்த்தர் பேசுகின்ற வார்த்தைகளின் ஆழங்களை அறிந்து கொண்டு அவைகளுக்கேற்ற வண்ணமாய் வாழ்ந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு விளைச்சலை தர நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான வார்த்தைகளை பற்றி உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புத்தகத்துல 24வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் அதுல 30, 31 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். 31வது வசனம். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கல் சுவர் இடிந்து கிடந்தது. ஒரு சோம்பேறித்தனமான மனுஷனுடைய கரங்கள்ல ஒரு பொறுப்பை தருகிறது உண்டானால் அவன் அந்த பொறுப்புக்கு உத்தரவாதம் பண்ண மாட்டான். முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோம்பலான ஒரு நிலை, சோம்பலான ஒரு தன்மை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு பணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக இன்னைக்கு ரேஷன் கார்டில் இன்னென்ன விதமான விஷயங்கள் யாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறார்கள். அரசாங்கத்திலிருந்து 1000 ரூபாய் உதவித்தொகையாக தர்றாங்க. அரசாங்கத்திலிருந்து 5000 ரூபாய் அதாவது அநேக விதமான பண்டிகைக்குரிய பணமாக தருகிறார்கள் என்று சொன்னால் முதல் ஆளாக நீங்களும் நானும் கடந்து போய் விடுகின்றோம். ஆனா ஆவிக்குரிய விஷயங்கள் என்று சொன்னால் நம்மை அறியாத ஒரு சோம்பேறித்தனம். நாளைக்கு நம்ம ஜெபிச்சுட்டா போதுமே, கர்த்தராகிய தேவன் நாளைய ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் கேட்க மாட்டாரா என்ன? நாளைக்கு நான் ஊழியத்தின் ஊடாக இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறது. சில நேரங்களில் ஆலய ஆராதனைக்கு வருகிறதுக்கு கூட நம்ம விடுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆலய ஆராதனைக்கு வருகிறது என்ன அப்படின்னா கர்த்தரை சந்திக்கிறதுக்காக வர்றோம். ஆனா எங்க நம்ம லீவு போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கெல்லாம் லீவு போட மாட்டோம். ஆராதனைக்கு நம்ம கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம லீவு போட ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன? ஒரு அசட்டியான ஒரு தன்மை, சோம்பேறித்தனமான ஒரு தன்மை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு விடுமுறையாய் காணப்படுகிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் சந்தோஷமா இந்த நாளை ஆசரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பல மக்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளை ஆண்டவருடைய நாளாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தாமல் போவதற்கு இதுதான் முக்கியமான காரணம். அப்ப இந்த சோம்பேறித்தனமான ஒரு நிலையின் மூலமாக நம்முடைய நிலம் பால் கடிக்கப்படக்கூடியதாக, இந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, நல்ல நிலத்தை கர்த்தராகிய தேவன் தந்தார். இப்ப அந்த நிலத்தினுடைய தன்மை நம்ம பார்க்கிறோம், காஞ்சொறி மூடக்கூடியதாக, முள்ளு காடுகளாக நிரப்பப்பட்டிருக்கக்கூடியதாக. இந்த முள்ளுக்கு நடுவில் நம்ம போய் எப்படிப்பட்ட விதைகளை கூட விதைக்க முடியும்? இந்த நிலங்கள் பால் கிடைக்கப்பட்ட ஒரு நிலமாய் இருக்கிறதுனால எந்த விதைகளை நீங்கள் அந்த நிலத்தின் மேல் போட ஆரம்பித்தாலும் அந்த விதைகளுக்குரிய பலன்கள் அந்த நிலத்தினால் ஒரு நாளும் தரவே முடியாது. காரணம் என்ன? அந்த நிலம் மெய்யாகவே பாழாக்கப்பட்ட போற ஒரு நிலமாக. காரணம் என்ன? கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் அவைகளை பற்றி அக்கறையற்றவனாக சோம்பேறித்தனம் நிறைந்தவனாக காணப்பட ஆரம்பித்ததினாலே அந்த நிலத்தினுடைய மகிமையை உணர மாட்டாதவனாக, நிலத்தினுடைய மேன்மையினால் வரக்கூடிய எல்லா விதமான பலன்களை பெறக்கூடிய அந்த சகல விதமான யோசனை அற்ற ஒரு மனிதனாக நிலத்தை அவன் பாழாக விடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த சோம்பேறித்தனம் தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய மகிமையான காரியங்களை இழக்கக்கூடிய அளவிற்கான தன்மைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய பணி என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் முதல் ஸ்தானத்தை கொடுக்கும் ஒரு மக்களாக, தீவிரம் காண்பிக்கக்கூடிய ஒரு மக்களாக. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். தாவீதும் அவனுடைய சேனைகளும் அந்த நாட்களிலே அதாவது அந்த நாபால் என்கின்ற மனுஷனுடைய ஆடுகள் மலையின் வசமாய் மேயக்கூடிய அந்த நேரத்துல தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப நாபாலுடைய வீட்டுல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் நாட்டினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு விழா ஒன்றை ஏற்பாடு செய்வாங்க. இந்த மாதிரி மயிர் கத்திரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா போகக்கூடிய வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போடுவாங்க. இலவசமான ஆகாரம் கொடுக்கிறது வழக்கம். உடனே இந்த காரியத்தை தாவீது, மலையிலே காணப்படக்கூடிய தாவீது, தன்னுடைய எஜமானுக்கு பயந்து ஓடி வந்திருக்கக்கூடிய தாவீது கேள்விப்படுகின்றான். நாபாலுடைய வீட்டில் இந்த மாதிரி ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி.
உன்னை தான் கூட இருக்கக்கூடிய மக்களை அவர்களுக்கு முன்பதாக அனுப்பி, நாபாலுக்கு முன்பதாக போய் அனுப்பி, நீ போய் கேளு, உம்முடைய குமாரனாகிய தாவீதினிடத்திலிருந்து நாங்கள் வருகின்றோம், எங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் எல்லாவற்றையும் தயவு செய்து நீங்கள் தர வேண்டும், எல்லா மக்களுக்கும் இலவசமா நீங்க கொடுக்குறீங்க, தரணும். இங்க மலையிலே உங்களுடைய ஆடுகள் எல்லாம் மேயக்கூடிய நேரத்துல ஆடுகளுக்கு காவலாகவும் உங்களுடைய ஆட்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு நிறைந்த ஒரு மக்களாகவும் அரணை போல நாங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் பாதுகாக்க ஆரம்பிச்சோம். ஆகவே உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கு இந்த ஒரு நன்மையை நீங்கள் தடையில்லாமல் செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி பேசினார். இந்த வார்த்தைகளை கேட்ட நாபால் வேத வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அவன் சொல்றான், எஜமானை விட்டு ஓடி போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிலாம் நாங்களாம் எல்லா விதமான மக்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கடினமான உத்தரவு ஒன்றை பேச ஆரம்பிச்சிட்டோம். இதை கேட்டு தாவீதினுடைய ஜனங்கள் தாவீதிட்ட வந்து இந்த காரியங்கள் யாவற்றையும் முறையிட ஆரம்பிச்சாங்க. இந்த நாபால் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய நன்மைக்கு தக்கதான காரியங்களை செய்யாம அவன் நமக்கு விரோதமாக நிறைய தீமையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சான். எஜமான விட்டு ஓடி போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க அநேக விதமான உதாரணத்துவமான நன்மைகள் யாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிற அவசியம்லாம் இல்லைங்கிறதை பற்றி கடினமான வார்த்தையை பேசிட்டான் ஐயா என்கிறதை பற்றி. உடனே தாவீதுக்கு கோபம் மூண்டது. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லா விதமான மக்களையும் பார்த்து சொன்னார், நாபாலினுடைய வீட்டிலே சுவரிலே நீர் விடக்கூடிய நாய் முதற்கொண்டு இல்லாத அளவிற்காக நாபாலையும் அவருடைய குடும்பத்தையும் ஒரே அடியாக அழித்து போட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய ஜீவன் பேரில் ஆணையிட்டு கூடி தன்னுடைய பட்டயங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு நாபாலை அழித்து போடும்படிக்காய் புறப்பட்டு வருகின்றார். இந்த செய்தி நாபாலினுடைய மனைவியாய் காணப்படக்கூடிய அபிகாயிலுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த எஜமான்கிட்ட வந்தார், இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்க. வரக்கூடிய அந்த ஆட்கள்கிட்ட கடினமான உத்தரவுகள் யாவற்றையும் எஜமான் பேசிட்டாரு. ஆட்கள் கோபமா போயிட்டாங்க. என்ன நடக்க போதோ தெரியவில்லை என்கிறதை பற்றி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன மாத்திரத்துல அபிகாயில் உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அழைப்பித்து ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அங்கு காணப்படக்கூடிய வற்றலான திராட்சை கொடிகள், அப்பங்கள், எல்லா விதமான காரியங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த தாவீதை சென்று சந்திக்கும்படிக்காய் கடந்து போயிட்டான். வசனத்துல என்ன போட்டுருக்கு, கடைசியிலே தாவீது என்கிற மனிதன் அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், கொஞ்சம் நீ காலதாமதம் பண்ணியிருக்கிறது உண்டானால் நாபாலையும் அவனுடைய வீட்டிலே காணப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் அழிச்சிருப்பேன். இந்த கோபத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படிக்காக நீ காண்பித்த தீவிரத்தின் நிமித்தமாக இவைகளை நான் மெய்யாகவே தப்பவிடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தேன் என்பதை பற்றி பேசுகிறார். செய்ய வேண்டிய காரியத்தை காலதாமதமா நீங்களும் நானும் செய்யக்கூடாது, தீவிரமாய் செய்ய வேண்டியது அவசியம். ஊழியம்னு சொன்னா தீவிரமா செய்யணும், ஜெபம்னு சொன்னா தீவிரம் நாளைக்கு நான் பார்க்கிறேன் இல்லை, அது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பணி, முக்கியமான ஒரு வேலை. இவைகளை நீங்களும் நானும் காலதாமதம் பண்ணுகிறது உண்டானால் நீயும் உன்னுடைய ஜனமும் அழிக்கப்பட்டு போயிடும். அதுதான் கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு இமை பொழுது அந்த காலதாமதமாக அபிகாயில் மட்டும் புறப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் நாபாலோடு கூட அபிகாயிலும் அழிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷியாக விளங்க ஆரம்பிச்சிருப்பார். இந்த கோபதாபங்கள் யாவற்றையும் தடுக்கும்படிக்காக அபிகாயில் செய்த காரியம் திட்டம் பண்ண அந்த காலத்திலே குறித்த காலத்துக்கு முன்பதாகவே கடந்து போய் தாவீதினுடைய கோபத்தை அவள் ஆற்றக்கூடியவளாய் விளக்க ஆரம்பித்தார். இப்படிதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி செய்யக்கூடிய பணிகளை தீவிரமாய் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியம். காலதாமதம் பண்ணுகிறது அநேக விதமான ஆபத்துக்களை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப இந்த வசனத்துல சோம்பேறியினுடைய நிலங்கள் அவைகள் எல்லாம் காஞ்சொறி மூடக்கூடியதாக விளங்கிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம், இவைகளை பற்றியதான ஒரு சீரியஸ்னஸ் அவனுக்கு தெரியல, ஒரு முக்கியத்துவம் எனக்கு தெரியல. கர்த்தர் என்னை நம்பி இந்த ஒரு பொறுப்பை தந்திருக்கிற, நான் ஜெபிக்கிறனால என்னங்க நடக்க போகுது, இப்படிதான் அவன் யோசிக்கிறான். நான் நாலு சோறுக்குள்ளாக உட்கார்ந்து ஜெபிக்கிறனால என்ன விதமான மாற்றம் உருவாக்கப்பட முடியும், என்ன விதமான தன்மைகள் உருவாக்கப்பட முடியும்? பல மக்களுடைய கேள்வி, பல மக்களுடைய சிந்தனை அப்படித்தான் காணப்பட ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சில நாட்கள் உபவாசம் பண்ணி நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த நாட்கள், ஒரு 40 நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு இடைப்பட்ட ஒரு கொஞ்ச நாள்ல கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் காலை வேளையிலே என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி. உடனே நான் ஆண்டவராகிய தேவனை பார்த்து கேட்டேன், அந்த மனுஷன் யார் ஆண்டவரே, யாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி கேட்டேன். அவனுடைய பெயரை இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை, நான் மறந்துட்டேன். அவன் ஒரு ஜப்பானிய நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அவனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். ஜப்பானை முன்ன பின்ன கூட நான் பார்த்த கூட கிடையாது, அதாவது மேப்ல கூட அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு சரியா தெரியும்.
அந்த நாட்டிலே காணப்படக்கூடிய அந்த ஊரினுடைய பெயர், அது வாயிலே நுழைய மாட்டேங்க, அந்த ஊரினுடைய பெயரை சொல்லி அதுல இத்தனாவது தெருவிலை வசிக்கக்கூடிய இந்த மனிதனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். இந்த மனிதனை பற்றி நான் சில விஷயங்களை நான் மெய்யாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இவனை பற்றியதான சில உண்மைகளை என்னோடு கூட நீங்கள் சொல்ல வேண்டும். எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும்? இவன் தன்னுடைய குடும்பத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக சாவுக்கு நேராக கடந்து போகிறான். அதாவது தன்னுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்ளும்படிக்காக, சூசைட் அட்டன் பண்ணும்படிக்காக கடந்து போகிறான். இவனுடைய இந்த தற்கொலையிலே நின்று அவன் பாதுகாக்கப்படும்படிக்காக ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல நான் உன்னுடைய ஆவியை அழைத்துக் கொண்டு அந்த இடத்துல கொண்டு விடுப்பாங்க. அவனுக்காக நீ என்னுடைய நாமத்தினால் நீ ஜெபிக்க வேண்டும். உன் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு அநேக விதமான பரிசுத்தவான்களுடைய ஆவிகளும் காத்திருக்கிறது என்பதை பற்றி பேசினேன். சில நேரங்களில் நான் அந்த காரியங்களை பற்றி நான் யோசிக்கக்கூடிய நேரத்துல அது அதிகாலை நேரத்துல ஆண்டவராகிய தேவன் எழுப்பி இந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்துல, ஆண்டவரே நாம் போய் கொஞ்சம் அதாவது அநேக விதமான அதாவது இந்த வாஷ்ரூம் போயிட்டு அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய ஜீவன் போயிடுச்சுன்னா அதுக்கு உத்தரவாதம் பண்றது யார்? அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி முதல் காரியம், தேவன் தந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சீரியஸ்னஸை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொறுப்பை கர்த்தர் தந்துட்டான்னா அது சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சோம்பேறிக்கு அந்த முக்கியத்துவம் தெரியாது. ஆகவேதான் அவைகளை பற்றி தான் ஒரு அலட்சியம் அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. வசனத்தை வாசிங்க. வேத வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 25வது அதிகாரம் அதுல 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் சற்று வாசிக்கிறேன், கவனிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொன்னான். கர்த்தருடைய வேத புத்தகத்துல முதல் காரியம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி ஒரு அலட்சியமான ஒரு போக்கு. தேவன் நம்மை நம்பி பல விஷயங்களை கர்த்தராகிய தேவன் தருகின்றார். ஒன்று, நீங்களும் நானும் வேண்டி விரும்பி வாசிக்கக்கூடிய வசனங்கள். இந்த வசனங்களை ஒவ்வொரு வாரமும் கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகின்றார். இந்த வசனங்களின் மூலமாக என்னென்ன காரியங்கள் நீங்கள் சாதிக்க முடியும்? சாத்தானை ஜெயிக்க முடியும், உலகத்திலே பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும், கர்த்தருடைய திட்டங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய நாமத்தினாலே பரலோகத்திற்குரிய வழிகளின் ஊராக கடந்து போக முடியும். இன்னும் அநேகம் தேவனை அறியாத மக்களை ஆண்டவராகிய தேவனுடைய மந்தையிலே இணைக்க நம்மால் முடியும். பல காரியங்களுக்கு இந்த வேத வாக்கியங்கள் பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று. இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் அலட்சியம் இல்லாமல் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் இன்றைக்கு எவ்வளோ தூரத்திலே வளர்த்தியின் மூடாக கடந்து போயிடும். எத்தனையோ காரியங்களை சாதிக்கும் ஒரு மக்களாய் விளங்கியிருப்போம். ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்திலே உங்களுடைய வாழ்க்கையும் அமைக்கப்பட்டிருக்காது. கர்த்தருடைய வசனங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயர பண்ணக்கூடியதாக, மேன்மைப்படுத்தப்படக்கூடியதாக, அல்லது அநேக விதமான மகிமையான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வல்லமை வாய்ந்ததாகவே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த வசனங்களை நீங்களும் நானும் எப்படிலாம் பயன்படுத்தணும்னு பாருங்க. சில பேர் இந்த வசனங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மூட்டை கட்டி உள்ள கொண்டு போட்டு வச்சிருவாங்க. எல்லா விதமான காரியங்களையும் இந்த வாரத்திலும் கர்த்தராகிய தேவன் வசனங்களை பேசினார், கர்த்தருடைய நாமத்தினால இந்த வசனங்களை நான் பெற்றுக்கொண்டேன், உடனே கொண்டு மூட்டை கட்டி உள்ள கொண்டு போட்டு வச்சிருவாங்க. சில பேர் இந்த வசனங்களை வாசிக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப சூப்பர், இந்த வாரத்தில் நீங்க பண்ண பிரசங்கம் வெரி நைஸ், ரொம்ப நன்றாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது, இப்படி சொல்லிட்டு பேசாம போயிடுவாங்க. மூன்றாவது சில மக்கள் என்ன காரியத்தை செய்வாங்க? இந்த வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே, அந்த நேரத்துல அந்த இறுதி ஜெபத்துல வசனம் பேசி முடிச்சு அந்த இறுதி ஜெபத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள். இந்த இடத்துல வெளியே போகணும்னா எல்லாமே போயிடும். இந்த வசனங்களை நீங்களும் நானும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள். போன வாரத்தில் நான் பேசின ஞாபகம் எனக்கு இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் தான் வசனமாகவே இருக்கிறார், அவரையே உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தருகிறார். இந்த வசனம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேத வாக்கியங்களை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் யாவரும் யார் என்று சொல்லி கேட்டால் வசனத்தில் போட்டுக்கு, தேவனுடைய வசனங்களை பெற்றவர்கள் யாவரும் தேவர்களாக இருக்கிறார்கள். அவைகளை உள்ளபடி நீங்கள் பயன்படுத்துகிறது உண்டானால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியும் நமக்கு உண்டாக்கப்பட்டது. தேவர்களாய் காணப்படுகிறார்கள் என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுக்கு ஒப்பானவர்களாக காணப்படக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏன் இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்றால் வசனத்தை பற்றியதான ஒரு அலட்சியம்.
வாரந்தோறும் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுகிறது தானே. ஒருவேளை இந்த வாரத்தில் இந்த வசனத்தை நான் கேட்காம போயிடுச்சுன்னா யூடியூப்ல நான் ஓபன் பண்ணுகிறது உண்டு, ஆனால் ஏதோ ஒரு தியானத்தை நான் கேட்டு போயிடுவேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறதை போல ஒரு வசனத்தையும் நீயும் நானும் சிந்த விடாமல் அவைகளை நாம் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மிகுதியான பலன்களை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு உண்மை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ரூத் என்கின்ற அந்த பெண்மணி அந்த போவாசனுடைய வயல்ல போய் நிலங்களிலே காணப்படக்கூடிய அந்த மணிகள் யாவற்றையும் பொறுக்கிறனாலதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சு. அந்த சின்ன சின்ன அதாவது சிதற விட்டிருக்கக்கூடிய நெல்மணிகள், சிதற விட்டிருக்கக்கூடிய கோதுமை மணிகள், அந்த சிதற விட்டிருக்கக்கூடிய மணிகளை எல்லா மக்களும் அலட்சியமா போட்டு போனாங்க. ஆனா இந்த ரூத் என்கிற பெண்மணி அங்கு வயலிலே சிதறி கிடக்கக்கூடிய மணிகளை புறக்க ஆரம்பிச்சதுனாலதான் மகா பெரிய உன்னதமான நிலைகளின் ஊடாக அவள் அழைத்து கொண்டு போகப்படக்கூடிய அந்த தன்மைகளை பெறுகிறதை பார்க்க முடியும். அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கூட சிந்தவும் சிதறவும் விடாமல் அவைகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகள் உங்களை வானளாவ உயர பண்ணக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வசனங்களை சுமந்தாங்க. வசனங்கள் அவர்களை சுமந்து பெரிய காரியங்களை சாதிக்கும் மக்களாக விளக்க செய்ய ஆரம்பித்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் வசனங்களை வாங்குகிறோம், கேட்கிறோம். நம்ம கேளாமலேயே வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரசங்கம் பண்ணப்பட ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து கேட்கல, இந்த தியானம் எனக்கு வேணுங்க, இந்த ஒரு காரியத்தை பற்றி எனக்கு அர்த்தம் வேணும், இந்த ஒரு காரியத்தை பற்றி விளக்க வேணும், யாருமே கேட்கல. நீங்கள் கேளாத பல விஷயங்களை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவைகளை பற்றி ஒரு உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக, அலட்சியமற்ற ஒரு மக்களாக நம்ம காணப்படாமல் இருக்க ஆரம்பிக்கிறனாலதான் வசனம் தன்னுடைய பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே தர முடியாமல் அப்படியே முடங்கி கிடக்கக்கூடியதாய் விளங்குகிறது. சோம்பேறி எவைகளை தர ஆரம்பித்தாலும் அவைகளின் மேல் அலட்சியம் காண்பிக்கக்கூடியவனாய் விளங்கி விடுகிறார். எவைகளை பற்றி அவனுக்கு நாட்டம் இல்லை. அவனுக்கு இந்த உலக ரீதியான காரியங்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த தன்மை என்று சொன்னால் ஒரு நாட்டம். இந்த உலகத்திற்காக எங்கும் அங்கும் அவன் ஓடி ஆடி உழைக்கக்கூடியவனாய் விளங்குவான். ஆனால் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை பற்றி ஒரு அலட்சியம், கர்த்தருடைய காரியங்களை பற்றி தான் ஒரு சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிலத்தை பாழ்கடிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உங்க நிலம் பாழ்கடிக்கப்பட்டதா இருக்கிறது உண்டானால் இனி ஒரு நாளும் தம்முடைய வசனமாகிய விதைகளை உங்களுடைய நிலங்களின் மேல் கர்த்தராகிய தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில சோம்பேறித்தனம் என்கிற அலட்சியத்தை முதல் காரியம் அப்புறப்படுத்துங்க. கர்த்தருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் மேன்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை பற்றியதான புதிய சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் தரக்கூடிய பல நன்மைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு சோம்பேறியினுடைய வாழ்க்கையை பற்றி கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகத்துல 21வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா சோம்பேறி வேலை பார்க்க மாட்டாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி உட்கார்ந்துருப்பானே தவிர அவனாகவே தானாக இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு. இந்த வாரத்துக்குரிய ஆராதனைக்குரிய அந்த தியானம் இந்த வாரம் முழுவதற்கும் எனக்கு போதுமானதா இருந்துவிடும். இவர் உட்கார்ந்து வீட்டில் உட்கார்ந்து தியானிக்க மாட்டார். யாரோ ஒருவன் தியானிச்சு வசனத்தை கொடுப்பாரு. அந்த காரியங்களிலே அவன் மெய்யாகவே சந்தோஷம் அடைந்து அவைகள் யாவற்றையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான். யாரோ ஒருத்தன் ஜோம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அந்த தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டு அவர் கடந்து போவாரே தவிர கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற ஒரு எழுப்புதல் அவனுடைய வாழ்க்கையில வராது. ஏதாகிலும் ஒரு காரியம் மற்றவன் செய்தால் நான் பார்த்து கொண்டு போனே தவிர நான் அந்த காரியத்திற்காக எந்த விதமான பிரயாசத்தின் ஊடாகவும் கடந்து போக மாட்டேன். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கைன்னு பாருங்களேன். நம்ம கண்ணுக்கு முன்னாலே ஒவ்வொரு விதமான விஷயமும் நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. கண்ணுக்கு முன்பதாகவே கர்த்தராகிய தேவன் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகின்றார். கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையிலே அவர் சொல்லுகின்றார், நான் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தனித்தனியாய் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான செய்திகளை நான் வைத்திருக்கிறேன். ஒரு மனுஷனின் மூலமாய் பேசப்படக்கூடிய வார்த்தைகளோடு கூட நீங்களும் நானும் திருப்தியாக கூடாது. உங்களுக்கு உண்டான வார்த்தைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்க தான் முயற்சி பண்ணணும். நீங்க கேட்டால் தான் உங்கள்கிட்ட நான் பேசுவேன் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தாலும்
ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன? இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க, இதுக்கெல்லாம் எங்களால் முடியும், நாங்கள் எங்களுக்கு உலக ரீதியான பலவிதமான வேலை பழுக்கள் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து எங்களுக்கு உண்டான வார்த்தைகள் நாங்கள் பெறுகிறது எப்படி? ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், உம்முடைய ஊழியக்காரன் மூலமா ஏதாச்சும் 2 வார்த்தையை பேசிட்டு போயிருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிருங்க, ஒரு தரிசனங்களை ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்க சொல்லிட்டு போயிருங்க. இப்படி ஒரு சோம்பேறி என்று அழைக்கப்படக்கூடியவன் தான் ஒரு காலம் வேலை செய்ய சம்மதிக்கவே மாட்டான். எந்த காரியத்தையும் அவன் செய்யவே மாட்டான். எந்த விதமான ஆண்டவராக தேவனே அவனை நம்பி பலவிதமான பொறுப்புகளை முன்பதாக கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாலும் தன்னுடைய கைகளை நீட்டி கூட வாங்க மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. ஒரு முறை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு ஒரு நாள்ல அவர் ரொம்ப மிகுந்த பசி அடைந்தவராக அங்கு காணப்படக்கூடிய மக்களுக்கு முன்பதாக போய் சொல்லுகிறார், ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு தேவையான ஆகாரத்தை நீங்க தர வேண்டும் என்கிறதை பற்றி பேசுகின்றார். உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, ஐயா இப்ப ஆகாரத்துக்குரிய காரியம் ஒண்ணுமே இல்லை, இப்ப நாங்க சமையல் பண்ணி உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் யாவற்றையும் சூடாக தந்து விடுகிறோம் என்கிறதை பற்றி பேசினாங்க. உடனே சாப்பாடு சமையல் பண்ணக்கூடிய அந்த நேரம் வரக்கூடிய நேரத்துல பேதுரு அவ்வளவு நம்ம ஏன் சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லி மேல் வீட்டறையிலே ஏறி கடந்து போக ஆரம்பித்தார். ஏறி போகக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு தரிசனம் ஒன்றை கர்த்தராகிய தேவன் காண்பிக்கிறார். வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு கூடு ஒன்று இறங்கி வருகிறது. அதுல பலவிதமான மிருக ஜீவன்கள், சில பேருக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டிங் டயத்துல தரிசனங்கள் வருகிறது உண்டு. என்ன மாதிரி தரிசனம் வரும்? இந்த மாதிரி சாப்பாட்டை பற்றிதான தரிசனம்லாம் வரும். அதாவது தட்டு நிறைய பிரியாணி வர்றது மாதிரி, தட்டு நிறைய அல்வா வர்றது மாதிரி, இப்படி சாப்பாட்டுக்குரிய நிறைய தரிசனங்கள் வருகிறது வழக்கம். இந்த மாதிரி பேதுருவுக்கும் கூட வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு கூடு ஒன்று இறங்கி வந்து ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த கூடுகள் எல்லாம் அவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டது. இப்ப கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை அவனுக்கு முன்பதாக உச்சரிக்கப்பட்டது. இவைகளிலே காணப்படும் எல்லா விதமான மிருகங்களையும் பறவைகளையும் அடித்து புசி என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். உடனே பேதுரு ஆண்டவராக தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு மறுத்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். ஆண்டவரே, நான் யூதனாய் இருக்கும் பொழுது அசுத்தமான காரியங்களை நான் சாப்பிடுகிறது எப்படி? ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களின் ஊடாக நான் கடந்து போக மாட்டேன் என்கிறதை பற்றி அவன் பேசுகின்றான். அந்த கூடு மீண்டும் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மீண்டும் 2வது முறையும் அந்த கூடு அனுமதிக்கப்பட்டது. 3வது முறையும் அனுமதிக்கப்பட்டது. அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பித்தது? அந்த கூண்டை பற்றிதான ஒரு அலட்சியம் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்ததினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை பேதுரு இழந்து பவுலினுடைய கரங்களிலே புறஜாதிகளுக்கு பதில் ஊழியம் செய்யக்கூடிய அழைப்பு கொடுக்கப்பட்டு போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு அசதியான ஒரு தன்மை, தேவன் ஒரு விஷயத்தை நம்முடைய கரங்களை நம்பி தரக்கூடிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறது உண்டானால், வசனத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், கடைசி வரைக்கும் என்னுடைய ஆவி மனுஷனோடு கூட போராடுகிறது இல்லை. நீங்க ஒருவேளை இந்த ஒரு காரியத்தினுடைய தகுதியை இழக்கிறது உண்டானால் உங்களை காட்டிலும் தகுதி வாய்ந்த ஒரு மனுஷனுடைய கையில் நான் கொண்டு கொடுத்துருவேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே தகுதிப்படுத்தப்பட்ட சவுல் தன்னுடைய ஆட்சி பாரத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தர் பேசினார். அவன் என்னுடைய மனதை நோக பண்ணக்கூடிய அநேகம் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்ததுனாலே அவனை காட்டிலும் அவனுடைய தோழர்களில் உத்தமமான ஒரு மனுஷனுடைய கரங்களிலே அவனுக்கு உண்டான ராஜ்யபாரங்களை தூக்கி தந்து விடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பிச்சிட்டார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி தான ஒரு சோம்பேறித்தனம், அவைகளை பயன்படுத்தாது இருக்கக்கூடிய ஒரு அலட்சிய போக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் உங்களை காட்டிலும் உத்தம தோழர்களுடைய கரங்களிலே இந்த பொறுப்புகள் தாண்டி கடந்து போயிடும். கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்ம நினைக்கிறோம், என்ன காரியத்தில் நினைக்கிறோம், என்கிட்ட தான் கர்த்தர் போராடிட்டே இருப்பார், அவருக்கு வேற ஆளே கிடையாது இந்த உலகத்துல, என்னை விட்டா வேற வழியே கிடையாது ஆண்டவராகிய தேவனுக்கு. அதாவது சகோதரன் பாடல் எழுதுற மாதிரி நீரே என்று வேற கதி என்கிற ஒரு பாடல் எழுதினால் பாருங்க. அப்படிதான் கர்த்தராகிய தேவனும் பாட்டு பாடிட்டு இருப்பார் போல இருக்கு. உங்களை தவிர்த்து எங்களுக்கு வேற கதியே இல்லப்பா தம்பி, நீ தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய இல்லை நீ இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த கல்லுகளிலே நின்றும் பிள்ளைகளை உருவாக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன், எல்லாத்தையும் செய்ய எனக்கு முடியும், உன் கையை நம்பி நான் தருகிறேன். ஒரு அலட்சிய போக்குனுடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மற்றவருடைய ஆலோசனைகளுக்கு மற்றவருடைய எல்லா விதமான தன்மைகளுக்கும் கீழ்ப்படிந்து நீ ஒருபோதும் இயக்கமற்றவனாக இருக்கிறது உண்டானால் உன்னை நம்பி கர்த்தராகிய தேவன் ஒரு பொறுப்பையும் ஆண்டவராகிய தேவன் தரவே மாட்டார். இயங்கும் மனுஷனுடைய கையில தான் கர்த்தர் தருவார். இயக்கமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு கல்லினுடைய கையில கர்த்தராகிய தேவன் பொறுப்பை தருகிறால் என்ன மாற்றம் உருவாக்கப்பட முடியும்? நீயும் நானும் இயங்கக்கூடிய ஒரு மனிதனாய், சோம்பலற்றவனாய், கர்த்தராகிய தேவனுடைய காரியம் என்கிறதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய மனம் பெற்றவனாய், இயங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் உன்னையும் என்னையும் நம்பி பலவிதமான பொறுப்புகள் யாவற்றையும் தர ஆரம்பிப்பார்.
பல நேரங்களில் பலவிதமான மக்களின் இடத்துல கேட்டது உண்டு, எனக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியத்தையும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே தரவே இல்லை. பல நேரங்களில் ஊழியங்களுக்காக நான் ஜெபித்தது உண்டு, எதையாச்சும் ஒரு ஊழியத்தை தாங்க ஆண்டவரே, ஏதாவது ஒரு வழியில் நான் கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஏதாச்சும் ஒரு சுவிசேஷ ஊழியமாக ஆகிலும், அல்லது ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்தின் மத்தியில் ஆகிலும், அல்லது ஏதாவது ஒரு டாக்ஸ் கொடுக்கக்கூடிய ஊழியத்தின் மத்தியில் ஆகிலும் என்னை அனுமதிக்கும்படிக்காக நீர் என்னை அழைத்து உம்முடைய அபிஷேகத்தின் மேல் ஊற்றி அந்த ஊழியத்தை தாங்க. கர்த்தரை நோக்கி அவங்க ஜெபித்து என்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இடத்துல அவங்க ஊழியத்துக்காக வாஞ்சிக்கிறாங்க. ஆண்டவரே, ஏன் அவர்களுடைய கரங்களை நம்பி ஊழியங்களை நீ தரம் மறுக்கிறீர்? கர்த்தர் சொல்லுவார், அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியங்களினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனை நம்பி எத்தனையோ பொறுப்புகளை நான் தந்திருந்தேன், அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி வைத்தானே தவிர அவைகளை அவன் பயன்படுத்த முடியாதவனாய் தன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் விளங்கக்கூடிய அவனுடைய கரங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்புகளை நான் தருகிறது எப்படி? ஏன் இன்னைக்கு வரைக்கும் என் கையில ஊழியமே இல்லை? காரணம் அது ஒண்ணுதான். ஏன் இதுவரைக்கும் எந்த விதமான இயக்கம் என்னுடைய வாழ்க்கையில்? காரணம் அது ஒண்ணுதான். அவைகளை பற்றிதான ஒரு அலட்சிய போக்கு. யாராச்சும் ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கட்டும், யாராகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக என்னை அழைத்துக் கொண்டு போகட்டும், நானாக இயங்க மாட்டேன், நானா ஓட மாட்டேன், நானா பிரயாசப்பட மாட்டேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எனக்கு முன்பதாக வந்து நின்று என்னுடைய கைகளை பிடித்து இழுத்தால் நான் போவேன், நானா போக மாட்டேன். இப்படி இருக்கக்கூடிய மனிதனை கர்த்தர் நம்பி ஊழியத்தின் பொறுப்புகளை தருகிறது எப்படி? இயங்கும் ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய கண்களிலே தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். அந்த நாட்களிலே காணப்படும் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தராகிய தேவன் 12 அப்போஸ்தலர்களை தேர்வு செய்ய ஆரம்பித்தார். ஒருவன் கெட்டு போனான், மற்றவர்கள் 11 பேரும் கூட கர்த்தருடைய நாமத்தினால் இயங்கும் ஜனங்களாய் விளங்க ஆரம்பித்தனாலதான் இன்றைக்கு அளவில் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தினுடைய சுவிசேஷம் தடையில்லாமல் எல்லா இடங்களிலும் வியாபித்துக் கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் இயங்காதிருக்கிறது உண்டானால் உங்க அந்த லெவலோடு கூட அந்த ஊழியத்தினுடைய நிலைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் உங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாது. அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் பலன்கள் இல்லாத ஒரு நிலமாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிச்சிடும். சோம்பேறித்தனம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது? நானே இயங்க மாட்டேன், யாராச்சும் அந்த காரியத்தை கேட்டு எனக்கு சொல்லட்டும், யாராச்சும் இந்த வசனத்தை தியானிச்சு எனக்கு சொல்லட்டும், யாராச்சும் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு எனக்கு சொல்லட்டும், இவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன் தவிர நானே கர்த்தருடைய சமூகத்தில் இயங்கி கர்த்தர் என்கிட்ட பேசக்கூடிய அளவிற்கு நான் இயக்கத்தின் ஊடாக போக மாட்டேன் என்கிற சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்கள் நிலமும் என் நிலமும் காஞ்சூரி மூடக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 26வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? புத்தி சொல்லக்கூடிய 7 ஞானவான்களை காட்டிலும் சோம்பேறி தன்னை ரொம்ப மெச்சிக்கிறார். என்னைய மாதிரி ஒரு பரிசுத்தவான் யாரையும் பார்க்க முடியாது, என்னைய மாதிரி ஒரு ஜெப வீரன் யாரையும் பார்க்க முடியுங்க. அது தன்னையே குறித்து அவன் வந்து மேன்மையாக நினைவு கூறக்கூடிய ஒரு தன்மை. என் கையை நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறான்னு சொன்னா என் மேல அவ்வளவு ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை, தன்னை தானே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமனா நினைவு கூறப்படுகின்றான். என்னுடைய அழைப்பையும் என்னுடைய ஓட்டத்தையும் என்னுடைய தன்மைகளையும் குறித்து நானே மெச்சிக்கொள்கிறது உண்டானால் நான் சோம்பேறித்தனமான ஒரு மனிதனாக விளங்குகிறேன். அவன் என்ன சொல்றான்? அந்த வசனத்தை என்ன போட்டுக்கு ரொம்ப நல்லா எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, 7 ஞானவான்களை காட்டிலும் இந்த சோம்பேறி தன்னுடைய பார்வைக்கு ரொம்ப அதிக ஞானம் உள்ளவனாய் தன்னையே அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவங்கெல்லாம் என்னத்தை சொல்றாங்க பாருங்க, அவன் என்ன பிரசங்கம் பண்றான், இதை காட்டில என் கையில நீங்க வந்து ஒரு அதாவது செய்து கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை கொடுங்க, நான் அப்படி கலக்கிறனா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி அவரே தன்னை பற்றி பேசிக்கொள்ள ஆரம்பிப்பார். பாடல் என்னையா பாட்டு பாடாங்க, மியூசிக் ஒரு பக்கம் போகுது, அவர் பாட்டு ஒரு பக்கம் போகிறது. என் கையில இந்த மைக்கை கொடுக்கறது உண்டானால், நான் பாடுகிறது உண்டானால், மியூசிக் வாசிக்கக்கூடிய தம்பியெல்லாம் எந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவார். அந்த அளவுக்கு நான் பாட ஆரம்பிப்பேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சோம்பேறியினுடைய இயக்கம் எப்படி இருக்கும் பாருங்க, தன்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. நான் தான் எல்லா காரியத்திலும் உத்தமனாக, நான் தான் எல்லா காரியத்திலும் நீதிமானாக. இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தன்னை வைத்துக்கொண்டு மற்றவர்களை தன்னுடைய அளவை வைத்துக்கொண்டு நிதானிச்சு பார்ப்பார். ஏன் மாதிரி அவன் இருக்கானா, ஏன் மாதிரி அவனுக்கு அனுபவம் இருக்கா, ஏன் மாதிரி அவனுக்கு வளர்ச்சி இருக்கா, என்னை மாதிரி அவன் வந்து ஜெபம் பண்றானா, என்னை மாதிரி இல்லை.
நீங்களும் நானும் ஒரு மனிதனை அளவு பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தரோடு அவனை வைத்து ஒப்பிட்டு பார்க்கணும். கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு அளவு இருக்கிறது? ஆண்டவராகிய தேவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய வளர்ச்சி இருக்கிறதா? ஆண்டவராகிய தேவனுக்கு எடுத்த காரியங்களை மாதிரி அவனுடைய நிலைமை அப்படிதான் பார்க்கணுமே தவிர, என்னை நான் ஒரு மையப்பொருளாக வைத்து என்னை வைத்துக்கொண்டு மற்றவனை நான் கம்பேர் பண்ணுகிறது உண்டானால் சோம்பேறி என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சோம்பேறித்தனம் என்று அழைக்கப்படக்கூடிய கம்பேரிசன் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்று. என்னை மாதிரி ஊழியம் பார்க்க முடியுமா? என்னை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா? என்னை மாதிரி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஊக்கமாக நான் ஜெபிக்க முடியுமா? ஒரு கதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு சின்ன ஒரு கதை, முந்தைய காலத்தில் படிச்ச ஒரு கதை. ஒரு நண்பனுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. உடனே அந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த தாயாரை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த நேரம் இவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அந்த நண்பன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். இவன் போய் பக்கத்தில் போய் உட்காந்து, என்னடா அம்மா இறந்துருக்கிறாங்க, இவ்வளவு அதாவது ஸ்லோவா நீ அழ ஆரம்பிக்கிறாயே, தாய் இறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக அழ வேண்டாமா என்கிறதை பற்றி அவன் கேட்டான். இவனுக்கு ரொம்ப ஏக்கம் வேற, ரொம்ப அழுக வேற, அவனால் பேசக்கூட முடியல. அவன் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். நான்லாம் எங்கள் அம்மாலாம் இறந்து போனான்னா நான் இந்த மாதிரிலாம் அழ மாட்டேன் பாருங்க, பயங்கரமான சத்தம், ஊரையே கூட்டக்கூடிய அளவுக்கு நான் சத்தம் போட ஆரம்பிச்சேன். நீ வேணா பாரு, நான் இந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்பதை பற்றி நேராக அவன் வீட்டுக்கு போனான். இந்த நண்பன் அவனுடைய வீட்டுக்கு போனான். அவங்க அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா இப்போ நீ செத்துவோ, உனக்காக நான் அழ வேண்டும், அவனை நான் பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் அழ வேண்டும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிச்சோம். எப்படி பாருங்க, தன்னுடைய பார்வையில் நீதிமானாக காணப்படக்கூடிய ஒரு அவனை காட்டில் நான் மேன்மையாக அழ வேண்டும் என்றால் இவங்க அம்மா இப்போவே சாகணும்னு சொல்லி அவன் சொல்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் இப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறோம். அவனை காட்டிலும் நான் என்னை உத்தமனாக காண்பிக்கக்கூடிய அளவிற்காக, அவனை காட்டிலும் நான் என்னை மேன்மை உள்ளவனாக காண்பிக்கக்கூடிய அளவிற்காக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள், தேவனோடு கூட மற்றவர்களை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களை ஒரு மையப்பொருளாக வைத்து மற்றவர்களை உங்களுக்கு ஈடாக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறது உண்டானால் நீங்கள் சோம்பேறித்தனம் நிறைந்தவர்கள் என்கிறதை கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறார். நான் வளர்ந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் கண்ணை மூடினால் பரலோகத்தில் போய் நான் கண்ணை திறப்பேன். பல பேர் இன்னைக்கு அவங்க யோசிக்கக்கூடிய யோசனை அதுதான். ஆண்டவருடைய நாமத்தினால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஊழியம் பார்த்துட்டேன், ஆண்டவரே என்னால செய்யப்படக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டேன். எலியா என்கிற மனிதன், இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறது. எலியா என்கிற மனிதன் ஒரு முறை ஆகாப் ராஜாவுக்கு பயந்து ஓடி போகின்றார். ஓடி போகக்கூடிய நேரத்தில் எலியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கிறார். எங்க ஒரு செடிக்கு கீழே படுத்துட்டு, போதும் ஆண்டவர் என்று என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்க்கதரிசன ஊழியம் பார்த்துட்டேன், என்னால் முடியக்கூடிய அளவுக்கு நான் ஊழியம் பார்த்துட்டேன், ஆகவே என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய ஜீவனை வாங்க அவன் தேடுகின்றான் என்கிறதை பற்றி கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையும் அவனுக்கு முன்னால் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. முதல் நாள் அந்த அழுது முடிந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப முடிவில் இறைச்சி ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவிற்காக, அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்காக சாப்பிட்டு படுத்துட்டு மறுபடியும் எழுந்து உட்கார்ந்து மறுபடியும் ஜெபிக்கிறார். போதும் ஆண்டவரே, என்னுடைய உயிர் எடுத்துக்கோங்க, நான் செஞ்ச ஊழியமெல்லாம் போதும், இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எவ்வளோ நான் பிரயாசப்பட்டு நான் ஊழியம் பார்த்துட்டேன், ஆகவே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளு. 2வது நாளும் சுட சுட அப்பத்தையும் சுட சுட இறைச்சியும் கர்த்தராகிய தேவன் தந்தார். 3வது நாள் வந்த பொழுது மறுபடியும் கர்த்தரை நோக்கி எலியா தீர்க்கதரிசி ஜெபிக்கின்றார். கர்த்தராகிய தேவன் அவரை பார்த்து சொல்லுகின்றார், மகனே, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. நீ நினைச்ச ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச, இல்லை, நீ செய்ய வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் போதும் ஆண்டவரே, இவ்வளவுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பங்கலாத்து இல்லை, நீயும் நானும் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் அநேகம் உண்டு. ஆகவே என் பார்வைக்கு நான் நீதி உள்ளவனாக நினைவு கூறாத அளவுக்காக என் தேவனுக்கு முன்பதாக நான் என்னை வைத்து ஆராய்ந்து பார்த்து, இன்னும் நான் என்னுடைய காரியத்திலே வளர எனக்கு பலத்தை தாங்க, இன்னும் என்னுடைய பரிசுத்தத்தில் நான் மேன்மைப்படுத்தப்பட எனக்கு கிருபையை தாங்க, இன்னும் நான் ஊழியங்களை செய்யக்கூடிய வழிமுறைகளை எனக்கு ஆண்டவராகிய தேவனை திறக்க வேண்டும். இப்படி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆரம்பித்தால்தான் சோம்பேறித்தனத்தை விட்டு நீங்கி நம்முடைய வயல் நிலங்களை பரிசுத்தமாக விளை நிலங்களாக மாறப்பட நம்மால் முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய பார்வைக்கு நானே என்னை மெச்சிக்கொள்கிறது உண்டானால் தேவ பார்வையிலே நான் அபத்தமாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சிருவேன். கர்த்தராகிய தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமனாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே ஒப்புக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சோம்பேறித்தனங்களுக்குரிய அந்த தன்மைகளை விட்டு நீங்கி ஆண்டவருக்குள் இயங்கும் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் வயல் நிலங்கள்
மிகுந்த பலன்களை தரக்கூடியதாக விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சோம்பேறித்தனமான அநேக விதமான அலட்சியமான போக்குகள், சோம்பேறித்தனமாக மற்றவர்கள் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய தன்மைகளிலே குளிர்காயக்கூடிய அந்த நிலைகள், சோம்பேறித்தனமாக என்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்கள், இவைகளை நாம் புறம்பாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய வயல் நிலங்கள் செழிப்பானதாக வளரக்கூடியதாக தேவனுடைய நாளிலே மிகுந்த பலன்களை தரக்கூடியதாக விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வயல் நிலங்கள் எப்படியா இருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நீங்கள் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்திருக்கீங்கன்னு பாருங்க. இதுவரைக்கும் பயன்படுத்தாம அதை புதுசா வச்சிருக்கிறது உண்டானா இன்று முதல் நீங்கள் பயன்படுத்த பிரயாசப்படுங்க. சில பேர் பைபிளை திறக்காம புதுசா வச்சிருக்கிறது மாதிரி தேவன் தந்த நன்மைகளை நீங்க புதுசா அப்படி வச்சிருக்கிறது உண்டானா இன்று முதல் பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தாவே, என் கையை நம்பி தந்திருக்கக்கூடிய எந்த விதமான பொறுப்புக்கும் நான் தான் உத்தரவாதி என்பதை நான் புரிந்து கொள்ள கிருபைகளை தாரு. சோம்பேறித்தனமான நிலைகள் ஒரு அலட்சியத்தினுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக விளங்கிவிடும். மற்றவர்களுடைய உழைப்பிலே நான் மெய்யாகவே குளிர்காயும் ஒரு மனிதனாக என்னை உருமாற்றம் பண்ண ஆரம்பித்து விடும். கடைசியாக சோம்பேறித்தனமான அந்த ஒரு நிலை என் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடியவனாய், கர்த்தாவை மற்ற எல்லா காரியங்களையும் அலட்சியப்படுத்தக்கூடியவனாய் விளங்கி விடுவேன் என்று சொல்லி நான் பார்க்கிறேனே. எனக்குள் காணப்படும் சோம்பேறித்தனமான நிலைகள் என் வயலை கெடுக்கக்கூடியதாக, என் வயலிலே காணப்படக்கூடிய விளைச்சலுக்குரிய அந்த தன்மைகள் யாவற்றையும் இழக்கச் செய்யக்கூடியதாக, காஞ்சொரியினாலும் முள்ளினாலும் மூடத்தக்கதாக இவைகள் எல்லாம் என்னை பயனற்றதாக உருமாற்றம் பண்ண ஆரம்பித்து விடுகிறதாக வசனத்தில் நான் கற்றுக்கொண்டேனே. இவைகளை விட்டு விலக எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் பேசி சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில கர்த்தர் நம்மோடு கூட பேசி சொன்ன இந்த வார்த்தையினுடைய காரியத்தை உள்ளத்தின் ஆழத்திலே திறந்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். என்னுடைய ஒவ்வொரு குற்றங்களையும் மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு அக்கிரமங்களையும் மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு பாவத்தையும் விட்டு நான் நீங்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து நாம் ஜெபிக்கிறது உண்டானால் இந்த தேவன் நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாகவே மன்னித்து தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ மை ஹெவன்லி ஃபாதர். உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை நாம் ஏமாற்றி நலிந்திடுவோ. குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார் தேவன், வேண்டிடும் துரோகிக்கு இரங்குகிறார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு
தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. எங்களை மன்னிக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நம்பி கொடுத்த பொறுப்புகள் அநேகம் உண்டு. அவைகளை நாங்கள் அலட்சியப்படுத்தினோம், அவைகளை தூக்கி எறிந்தோம், அவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தாமல் அவைகளை பற்றிதான எந்த விதமான யோசனையும் மற்ற ஒரு மக்களாகவே விளங்கினோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி தந்து இனி நாங்கள் அவைகளை பற்றிதான அலட்சிய நோக்கோடு கூட காணப்படாமல் அவைகளை புரிந்து கொண்டு அவைகளின்படி இயங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மால் உரைக்கப்பட்ட சத்திய வேத வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் கைகளிலே தரப்பட்டிருக்கக்கூடிய எந்த நன்மைகளையும் குறித்து அலட்சியமாய் கர்த்தாவை காணப்பட்டு விடாத அளவிற்காக அவைகளை பயன்படுத்தாத மக்களாக, மற்றவர்கள் பயன்படுத்தும் காரியங்களை கேட்டு நாங்கள் அவைகளில் திருப்தியாக்கப்படக்கூடிய மக்களாக, எங்கள் பார்வைக்கு நாங்கள் நீதிமான்களாக, மற்றவர்களை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக, சோம்பேறித்தனமான ஒரு மக்களாக இருக்கிறது உண்டானால் எங்களை மன்னியும். மீண்டும் ஒரு முறை எங்கள் கரங்களிலே நம்பி தந்த பொறுப்புகளை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொண்டு அவைகளிலே நாங்கள் இயங்கி உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக உரைக்கப்பட்டவைகள் என்பதை அறிந்து இவைகளின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவித்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.